Hello friends, welcome to ராதி டைலரிங். இந்த வீடியோவில் நம்ம ப்ளவுஸின் முன் பாகம் கட் பண்ண எந்தெந்த நுணுக்கங்கள் மட்டும் தெரிந்தால் போதுமானது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் 1 மீட்டர் கிளாத் எடுத்து வச்சுருக்கேன். ப்ளவுஸ் பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம நீல வாக்கில் ஃபஸ்ட்டு நீல வாக்கில் மடித்து போட்டுக்கலாம். ஆப்போசிட் சைடில் கார்னரும் இருக்கணும். அது ஓப்பன் பாகமாக இருக்கணும். நம்ம சைடு மடிப்பு பாகம் இருக்கணும். அந்த மாதிரி கிளாத்தை நீல வாக்கில் போட்டுக்கோங்க. ரா எஜ்ஜில் ஒரு லைன் போட்டுக்கோங்க. இந்த பிசுறு பகுதி நம்ம கட் பண்ணி வெளியில் எடுத்துருவோம். இப்போது 1.5 இன்ச் கீழே நோட் பண்ணிக்கோங்க. பின் பாகத்தினுடைய பட்டி நம்ம மடித்து அடிக்கிறதுக்காக நம்ம போட்ட அந்த லைனில் இருந்து பேக் ஹைட் எடுத்துக்கோங்க. சரியான அளவு 14, தையலுக்காக 1/2 இன்ச் சேர்த்து 14.5 இன்ச் நோட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 2 டாட்டையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம செஸ்ட் ரவுண்டு நோட் பண்ண போகிறோம். 10.25 இன்ச் சரியான அளவு ப்ளவுஸினுடைய செஸ்ட் ரவுண்டு. 1.5 இன்ச் நம்ம தையலுக்காக சேர்த்துறோம். அதனால் அந்த 1.5 இன்ச்சையும் நம்ம நோட் பண்ணிக்கலாம். 2 to 3 இடத்துல நோட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு லைன் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம எல்லா டாட்டையும் ஜாயின் பண்ணி லைன் போட்டுக்கலாம். தையலுக்காக விட்டதையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி கிடச்சிருக்கு. இதில் நெக் ரவுண்ட் அப்படின்னு பார்த்தா 2.5 இன்ச் எடுத்துக்கோங்க. ஷோல்டர் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு சரியான அளவு 3, தையலுக்காக 3/4 இன்ச்சு சேர்த்து 3.25. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 6 வரும். உங்களுக்கு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா பிகினர்ஸ் அப்படிங்கிறதுனால 1/4 இன்ச் எக்ஸ்ட்ராவே விட்டுக்கலாம். அதே அளவு கீழேயும் நோட் பண்ணி 2 டாட்டுக்கும் ஒரு லைன் போட்டுக்கோங்க. இதில் நம்ம ஆர்ம் லென்த் குறிக்க போகிறோம். ஆர்ம் லென்த் 5.5 இன்ச் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு லைன் போட்டுக்கலாம். இதுவும் ஒரு பாக்ஸ் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். இதில் ஆர்ம் ஹோல் ரவுண்டு நம்ம ட்ரா பண்ண போகிறோம். கார்னர்லேருந்து 1 இன்ச் நோட் பண்ணிக்கோங்க. ஸ்கேல் இருந்தால் ஓகே, அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃப்ரீ ஹேண்டாகவே ட்ரா பண்ணிக்கலாம். 1/2 இன்ச் தையலுக்காக விட்டுருங்க. டேப்பை இன்ச் பை இன்ச்சாக வச்சுட்டு வாங்க. நம்மளுக்கு ஆர்ம் ரவுண்டுங்கிறது 8.25 இன்ச் கிடைக்குது சரியான அளவு. பேக் நெக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7.5 இன்ச்சு. தையலுக்காக நீங்கள் சேர்த்த தேவையில்லை. 7.5 இன்ச் அப்படியே நோட் பண்ணிக்கலாம். இதை ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு நம்ம ரெடி பண்ணிக்கிறோம். நெக் ரவுண்டு மேலே வச்ச அதே ரவுண்டை தான் நம்ம நெக் ரவுண்டுடைய அளவு அதே அளவு சேம் அளவு தான் கீழேயும் வச்சுருக்கோம். 2.5 இன்ச். பேக் நெக் யூ நெக் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தை ஃபஸ்ட்டு கட் பண்ணிடுவோம். அடுத்து நம்ம குறிச்ச அளவுகள் பேக் பார்ட்டை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கரெக்டாக நம்ம ட்ரா பண்ண லைன்லேயே கட் பண்ணிக்கோங்க. பேக் பார்ட் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. செஸ்ட் ரவுண்டுக்கிட்ட ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ஹேர்கட் போட்டுக்கலாம். கீழே மடித்து அடிக்கிறதுக்காக குறிச்சோம் இல்லைங்களா, அந்த இடத்துலையும் ஒரு ஹேர்கட் போட்டுக்கலாம். ராங் சைடு எப்போவுமே நோட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு கிளாத் மாறாமல் இருக்கும் ஸ்டிச் பண்ணுறப்போ. பேக் பார்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கிளாத்தை நம்ம மீத உள்ள கிளாத்தை இது மாதிரி திருப்பி போடுறோம். கிராஸ் அப்படிங்கிறதுனால நம்ம திருப்பி போட்டு தான் இப்போ ஃப்ரண்ட் கட் பண்ண போகிறோம். பேக் பார்ட் எடுத்து மேலே அப்படியே அப்ளை பண்ணிடுங்க. கார்னரும் ஒரே ஸ்ட்ரைட் லைனில் வர்ற மாதிரி நம்ம கிளாத்தை மேலே போட்டுக்கணும். அப்போ தான் ஃபுல் கிராஸ் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ எல்லா சைடும் நம்ம நோட் பண்ணிக்கலாம். லைன்ஸ் எல்லாமே பேக் பார்ட்டோட அனைத்து லைனையுமே நம்ம நோட் பண்ணிக்கிறோம். செஸ்ட் ரவுண்டையும் நோட் பண்ணிக்கோங்க. சைட் லென்த்து அனைத்தையுமே நம்ம நோட் பண்ணிக்கிறோம். இப்போது பேக் பார்ட்டை வெளியில் எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு ஷோல்டர்லேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. அதே போல் ஆர்ம் ஓப்பன் லென்த்துலேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட் நெக் நம்ம அளவெடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் நெக் எனக்கு 6 கிடைக்கிது. 6 இன்ச். உங்களுக்கு தேவையான அளவு நோட் பண்ணிக்கோங்க. இதில் தையலுக்காக கண்டிப்பாக சேர்த்த தேவையில்லை. இதையும் ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. ஃப்ரண்ட் நெக் ட்ரா பண்ணும் பொழுது ஒரு 1/4 இன்ச் உள்பக்கமாக வர்ற மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபினிஷ் பண்ணும்போது ப்ளவுஸ் நீட்டாக இருக்கும்.
ஓப்பன் லென்த் அப்படிங்கிறது நான் 5.25 இன்ச் குறிச்சிக்கிறேன். சரியான அளவு 4.25, 1 இன்ச் தையலுக்காக சேர்த்து 5.25 இன்ச்சு. ஃப்ரண்ட் லென்த் அப்படிங்கிறது நான் 13 இன்ச் குறிச்சிக்கிறேன். 12 இன்ச் சரியான அளவு, தையலுக்காக 1 இன்ச் சேர்த்து 13 இன்ச் குறிச்சிக்கலாம். நம்ம குறிச்ச அந்த 13 இன்ச் இருக்கு இல்லைங்களா, அந்த டாட்டை மட்டும் ஜாயின் பண்ணி ஃபுல்லாக ஒரு லைன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு சைடு லென்த் குறிச்சிக்கலாம். 6 இன்ச் குறிச்சிக்கிறேன். அடுத்து ஓப்பன் லென்த்து நம்ம குறிச்சோம் இல்லைங்களா, அந்த டாட்டில் இருந்து கிராஸாக நம்ம வந்து ஒரு 3 இன்ச் வந்து குறிச்சிக்கலாம். இது வந்து கிராஸ் 3 இன்ச் குறிச்சிக்கோங்க. இது வந்து டாட் நம்ம குறிக்க போகிறது. 2.5 இன்ச் குறிச்சிக்கிறேன். 2.5ல் பாதி 1.25, அதையும் நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு டாட் பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம குறித்த டாட்டுக்கெலாம் லைன் போட்டுக்கலாம். கிராஸ் 3 இன்ச் குறிச்சோம் இல்லைங்களா, அதுக்கு லைன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு செகண்ட் டாட்லேருந்து சைடு லென்த்து குறிச்சோம் இல்லைங்களா, அதுக்கு ஒரு லைன் போட்டுக்கலாம். இது சும்மா ரஃப்பாக வந்து ஒரு 1/2 இன்ச் வாக்கில் கீழே ட்ரா பண்ணிக்கோங்க. ஸ்டிச்சிங்கில் உள்ளே போயிடும், இது நம்மளுக்கு தேவைப்படாது. ஆம் ரவுண்டு போட்டோம் இல்லைங்களா, அதில் வந்து ஆம்கோல் டெப்த்து லைட்டாக கொடுத்துக்கோங்க. ஒரு 1/4 இன்ச் கொடுங்க, போதுமானது. கண்டிப்பாக 1/2 இன்ச்சுக்கு மேலே போக வேண்டாம். 1/4 to 1/2 இன்ச்சுக்கு உள்ளார கொடுங்க. இப்போ நம்மளுக்கு ஃப்ரண்ட் பார்ட் வந்து ரெடியாக இருக்குது. இதை கட் பண்ணி வெளியில் எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம நுணுக்கங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ட்ரா பண்ண நம்ம அந்த லைன்லேயே வந்து கட் பண்ணி வெளியில் எடுத்துக்கலாம். டெப்த்து கொடுத்தோம் இல்லைங்களா, அந்த லைனை வந்து இதில் கட் பண்ணிக்குவோம். ஆம் ரவுண்டு நெக்ஸ்ட்டு நம்ம செஸ்ட் ரவுண்டு நோட் பண்ணுவீங்களா, அந்த இடத்துல வந்து சிசர் கட் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட்டு பார்ட் வந்து நம்மளுக்கு ரெடியாக இருக்குது. அதே போல் இந்த இடத்துலையும் நம்ம ஹேர் கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு டாட்டும் செகண்ட் டாட்டும் ஹேர் கட் பண்ணிக்கோங்க. ரைட் சைடு ராங் சைடு வந்து கண்டிப்பாக நோட் பண்ணிக்கணும். ராங் சைடு நோட் பண்ணாலே நம்ம போதுமானது. இப்போ ஓப்பன் லென்த் எடுத்தோம் இல்லைங்களா, அந்த இடத்துலேருந்து ஃபஸ்ட்டு டாட்டை வந்து நோட் பண்ணிக்கோங்க. சென்ட்ரா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு டாட்டை சென்ட்ராக மடிச்சுக்கோங்க. ஷோல்டர்லேயும் வந்து லைட்டாக சென்டர் வர்ற மாதிரி இருக்கும். ஷோல்டர் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் பரவாயில்ல. டாட் வந்து ஃபஸ்ட்டு டாட் வந்து சென்டராக இருக்கிற மாதிரி மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி 3.5 இன்ச் அளவுக்கு நோட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், 3.5 இன்ச் அளவுக்கு. அதே போல் 2 பக்கத்துலேயும் நம்ம வந்து நோட் பண்ணிக்கலாம். இதில் கிராஸாக வந்து லைன் போட்டுக்கலாம். இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு டாட் பிடிக்க வேண்டிய அளவு. அடுத்து நம்ம செகண்ட் டாட் பிடிக்கிறோம். ஓப்பன் லென்த்தில் சென்டராக வச்சு இந்த மாதிரி கிளாத்தை மடிச்சுக்கோங்க. லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த இடத்துல ஒரு குழிவு மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். அந்த இடத்துல டாட் போட்டு அப்படியே லைன் போட்டுக்கோங்க. இதில் 2.25 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இதில் 1/2 இன்ச் அளவுக்கு நம்ம டாட் பிடிக்க போகிறோம். தேர்டு டாட் வந்து ஃபஸ்ட்டு டாட்டில் இருந்து கிராஸ் பண்ணிக்கோங்க. ஆம் ரவுண்டை வந்து சென்டராக எடுத்தீங்க அப்படின்னா முன்ன பின்ன இல்லாமல் நேராக இருக்கும் கிளாத். அந்த இடம் தான் நம்ம தேர்டு டாட் பிடிக்க போகிற இடம். இதையும் ப்ரெஸ் பண்ணி விட்டு இப்படி எடுத்தீங்க அப்படின்னா ஒரு குழிவு மாதிரி கிடைக்கும். அந்த இடத்துல ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டுக்கலாம். இந்த லென்த் வந்து உங்களுக்கு சுமார் 3 to 4 இன்ச் 4 இன்ச் வந்து நான் நோட் பண்ணிக்கிறேன். சென்டர்லேயும் லைன் ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கிறேன். இதில் வந்து 1/2 இன்ச் நம்ம மடிச்சடிக்க போகிறனால 1/2 இன்ச் பக்கத்தில் 1/2 இன்ச் கம்மியாக 1/4 இன்ச்சுக்கு அதிகமாக லைன் போட்டுக்கலாம். அதே போலவே தேர்டு டாட்டுக்கும் நம்ம லைன் போட்டுக்கலாம்.
இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டாட்டுக்கும் செகண்ட் டாட்டுக்கும் இடையில 1.5 இன்ச் வந்து கண்டிப்பாக இருக்கா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிக்கலாம். அதே போல் செகண்ட் டாட்டுக்கும் தேர்டு டாட்டுக்கும் எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு டாட்டுக்கும் செகண்ட் டாட்டுக்கும் 2 இன்ச், செகண்டு தேர்டு டாட்டுக்கு 2 இன்ச், தேர்டு ப்ளஸ் ஃபஸ்ட்டு டாட்டுக்கு 1.5 இன்ச் இருந்தால் போதுமானது. இது மாதிரி அளவுகள் இருக்கா அப்படிங்கிறத வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த டிஸ்டன்ஸ் வந்து கண்டிப்பாக தேவை. இப்போ நம்ம ஒரு பார்ட்டில் வந்து மார்க் பண்ணியிருக்கோம். இதை வந்து அப்படியே அடுத்த பார்ட்லேயும் நம்ம வந்து மார்க் பண்ண போகிறோம். இது மாதிரி திருப்பி வச்சுக்கோங்க. நம்ம மார்க் பண்ண இடத்த வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அப்படியே அந்த அச்சு வந்து அதில் ஒட்டி இருக்கும். அதை வச்சு நம்ம லைன் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு டாட்டை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்டிச் பண்ண வேண்டிய இடத்தையும் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு செகண்ட் டாட்டு ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1/4 இன்ச் அளவில் அதே போல் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். தேர்டு டாட்டையும் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு 1/2 இன்ச்சுக்கு உள்ளார இருக்கிற மாதிரி நம்ம வந்து சைட்லேயும் லைன் போட்டுக்கலாம். இப்போ நம்மளுக்கு அந்த பாட்டில் இருந்த மாதிரியே இதுவும் வந்து ரெடி ஆயிருச்சு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே உங்கள் மொபைலுக்கு ரீச் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.